முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று எழுதியிருக்கிறது. அங்க ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருகிறது. இந்த முறிந்த இருதயத்தை யாரால தாங்க முடியும்னா யாராலையும் தாங்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் புரோக்கன் ஹார்ட்டா இருக்கிறான். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான் நிறைய பேருக்கு, அதுவும் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருதயத்துல நிறைய காயம் இருக்கு. அந்த காயம் என்ன கொடுமைனா வெளியவே தெரியாதுங்க. இப்ப வெளியில உள்ள காயங்கள் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நம்ம மருந்தை போட்டு அதுக்கு நிறைய மெடிசன் இருக்கு. ஆனா மனசுல பட்ட காயம் யாருக்கும் தெரியாது. பட்டவன் மட்டும் அதனால வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க கணவனால முறிந்த இருதயத்தோட இருக்கலாம், மனைவியால முறிந்த இருதயத்தோட இருக்கலாம், பிள்ளைகளால முறிந்த இருதயத்தோட இருக்கலாம், நேசித்தவர்களால் முறிந்த இருதயத்தோட இருக்கலாம், ஏமாற்றப்பட்டு முறிந்த இருதயத்தோட இருக்கலாம். இதுக்கு மேல எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல பிரதர், இதுக்கு மேல நான் ஏன் உயிரோட வாழணும்னு நினைக்கிறேன் பிரதர்னெல்லாம் நீங்க அழுது கொண்டு புலம்பி கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த போராட்டம் இயேசுவின் நாமத்தினால மாறும். நீதிமொழிகள் 17:22 எழுதியிருக்கு, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும்னு எழுதியிருக்கு. அப்போ ஏன் உடம்பு முடியாம போகுது அப்படின்னு சொன்னா முறிந்த இருதயத்தால தான். ஏன் எலும்பெல்லாம் பலன் இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னா இந்த முறிந்த இருதயத்தால தான். நீங்க கோர்ட்டுல கேஸ் நடக்குதா, உன்னை டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொல்றானா, உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறானா, இன்னைக்கு முறிந்த ஆவிக்கு மருந்தாக ஆவியானவர் வருவார் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு எவ்வளவு பெரிய புரோக்கன் ஹார்ட்டோட நீங்க இருந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய சுமையில இருந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஷபா ரபா லபா. அதனால கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்க முறிந்த இருதயம் ஒன்று சேரட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணி பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்துவீராக. உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.